ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இருண்ணா ஒரு நிமிஷம் போலீஸ்கார ஃபோன் பண்ணுறான். யாராம ஒரு இன்ட்ரோ கூட முழுசாக கொடுக்க விட மாட்டேங்கிறானுங்க. நம்ம வந்து போலீஸ்காரன் அண்ணாச்சு அப்படியே நேரில் போய் கேட்டுடலாம். என்னன்னே பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம ஒரு சூப்பர் மேனாக இருக்குமா, சர்னு பறந்து போயிடலாம். இதோ இங்கே தான் நின்று இருக்கான் பாருங்க. பைத்தியக்காரன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான்னு தெரில. சார், என்ன சார் ஃபோன் பண்ணியிருந்தீங்க? என்ன பிரச்சனை? எதனா முக்கியமான வேலையா? தம்பி, ஃபஸ்ட்டு என்னோட பக்கத்தில் வந்து நின்று பேசுப்பா. இது ஒரு முக்கியமான மேட்டரு. இந்த மேட்டர் வெளியே லீக் ஆயிடுச்சுன்னா மக்கள் எல்லாம் பயமுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு என் பக்கத்தில் வாப்பா. நான் சார் பக்கத்தில் வர சொல்லிட்டு அப்படி இப்படி திரும்பி நிற்கிறீங்க. ஒரு பக்கமாக நில்லுங்களாம். நம்ம ஊர் ஜூக்குள்ள எல்லா விலங்குகளுமே ஜாம்பியாக மாறிடுச்சு. மிலிட்ரியால் போலீஸால் கூட அந்த ஜாம்பியோட கண்ட்ரோலை பாதுகாக்க முடியல. ஜூக்குள்ளே மட்டும்தான் இப்போதைக்கு அந்த ஜாம்பி பரவல் இருக்குது. விலங்குகள் மட்டும்தான் முக்கியமாக இருக்குது. உன்னால் மட்டும்தான் அந்த ஜூக்குள்ளே இருக்க ஜாம்பிங்களை சாவடிக்க முடியும். அதனால தான் உன்னோட உதவியை நாங்கள் கேட்குறோம். நீ என்ன பண்ணுறன்னா நேராக ஜூக்குள்ளே போயிட்டு இருக்கிற எல்லா விலங்குமே போட்டு தள்ளுரு. அப்படியா? இதெல்லாம் சப்பா மேட்ரு சார். இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் ஜாம்பி வந்து எங்களை கடிச்சா என்ன ஆகணும் தான் எங்களுக்கு தெரியல. சூப்பர் மேனாக இருக்கிறதுனால ஸ்டாமினா அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாம்பியாக மாற மாட்டோம் தான் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஜூக்கு நேராக போயிடலாம். அதுக்கப்புறம் ஜூவில் இருக்கிற விலங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்குள்ளே அட்டகாசம் கிட்டகாசம் என்ன பண்ணி தொலைய போகுது. அதுக்கப்புறம் சிட்டி ஃபுல்லாக ஜாம்பியாக மாட்டோம். ஃபஸ்ட் நம்ம ஜூவில் இருக்கிற எல்லா விலங்கையும் சாவடிக்கணும். நான் அந்த இடத்துல பெரிய பெரிய டைனோசர்லாம் இருக்கும்ண்ணா, எப்படின்னா அழிச்சிடணும்ண்ணா அத்தை. அதுவும் சரி தான்டா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா அந்த இடத்துல எக்கச்சக்க டைனோசர்லாம் டீரெக்ஸ்லாம் இருக்கும் பெருசு பெருசாக. அதெல்லாம் அழிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கைஸ், ஜூ கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்தாச்சு. ஸோ சுற்றி முற்றி ஒரு ஆள் நடமாட்டமே இல்லை ஜூவில். உள்ள விலங்கையும் பார்த்தீங்கன்னா எதுவும் காணோம். மாற்றி மாற்றி அதுவே ஆச்சுன்னு செத்திச்சான்னு தெரியலையே. அடா பாவியே, ஒன்றுத்தையுமே காணுமே. சரி, நம்ம போயினே இருக்கலாம். சூப்பர் மேனாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாகவே போக முடியுது. ஸோ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டு போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மொத்த இடத்தையும் பார்த்துடலாம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்னு. கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் ஒரு விலங்கையும் பார்த்தீங்கன்னா காணோம். எங்கன்னா தப்பிச்சு போயிச்சானு ஒன்றும் தெரிலங்க. தப்பிச்சு போய் கிடச்சா அந்த போலீஸ்காரன் டிக்கிலே கிடச்சிதுன்னா அவ்வளோதான். பாவம் பையன் செத்துருவான் அதே இடத்துல. அதுவும் சரிதான். டேய், உன்னை யாரா கூப்பிட்டுது? ஆனால் அவனா அந்த டைலாக் ஒன்று வந்து சொல்லிடுறான். நான் யானை இருக்கு பாரு, யானையை ஃபஸ்ட்டு சாவடினா. ஓகேடா. எப்பா சதையை பாருங்க, செவப்பா ஒரு மாதிரி இருக்கு. எப்பா என்னங்க நம்மளை கடிக்காம இருக்குதே. நான் சூப்பர் மேன்றதுனால கடிக்கல போகல. எப்பா அடி இதை பாருங்க, சும்மா ஒரே சுடலே களி அடிச்சு வேற லெவலு. பாவம் இந்த யானை பார்த்தீங்கன்னா ஜாம்பியாக மாறி அங்கே இங்கேன்னு தவிச்சுன்னு கிடக்குது. நமக்கும் ஆனால் வேறு வழி இல்லைங்க. ஏன்னா ஜாம்பியிலேருந்து திரும்பவும் சாதாரணமாக இதுவே மாறுறது வந்து மருந்துன்னு கண்டுபிடிக்கல எவனுமே. அதனால் வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த யானையை நம்ம வந்து காலி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி வேறு எதனா விலங்கு சுற்றினுக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம காலி பண்ணிடலாம். ஏன்னா போலீஸ் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கு. அந்த வேலையை வந்து முடித்தாதான். அப்படி முடிக்காம விட்டோம்னா கண்டிப்பாக எதனா ஆபத்து வந்து தீரும். ஆனால் ஒன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா காணுங்க. எப்பா இதை பாருங்க, டைனோசர். ஐயோ, நம்மளை வெறி வந்து துரத்தின்னு வருதுங்க. எப்பா இதுக்கிட்டலாம் கடி வாங்கினா நம்ம சூப்பர் மேனாக இருந்து கூட பார்த்தீங்கன்னா காலியானவள் ஆகிடுவோம். ஏன்னா அது பல்ல பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்ம சைஸுக்கே பார்த்தீங்கன்னா 2-3 பல் வச்சு நிற்குது. ஃபஸ்ட் இருங்கன்னா தூரம் போயிட்டு அதை நம்ம காலி பண்ணிடலாம். எப்பா எவ்வளோ கிட்ட ஓடி இருந்துச்சு பாருங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு செகண்ட் விட்டு தான் போட்டிருக்கோம் நம்மளை. எப்படியா காலி பண்ணியாச்சுங்க. வேறு லெவலு. இப்போ அடுத்த விலங்க பார்த்தீங்கன்னா தேடி போயிடலாம். இருங்க, நல்லா காலி பண்ணுறோம். திடீர்னு ஏந்து வந்து தொலைய போதே. அவ்வளோதான், இனிமேல் கண்டிப்பாக ஏந்துக்காது. கண்ணிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுட்டேன். வேறு லெவலு. ஓகே, திரும்பவும் பார்த்தீங்கன்னா வேறு எதனா போய் தேட ஆரம்பிச்சிடலாம். இந்த காட்டில் இருக்க விலங்குகள்லாம் காலி ஆயிடுச்சு போலண்ணா. நீ போலீஸ்கார்கிட்ட போய் சொல்கிறேண்ணா. அடப்பாவி, என்னடா இவ்வளோ பெருசாகுது? டேய், உன்னை நம்பி போயிருந்தா அவ்வளோதான் போலியே. ஊருக்குள்ளே கன்ஃபார்ம் ஜாம்பி பரவிட்டுருக்கோம். இருடா ஃபஸ்ட்டு இது காலி பண்ணிடலாம். எப்பா இவனை நம்பி எப்படியே நம்ம போகலங்க. இருங்க, கழுத்தில் சுடுவான். நாங்கள் கழுத்தில் சுட்டால் எதுவும் ஆக மாட்டேங்குதே. மூஞ்சி மேலே சுட்டால் எதுவும் ஆக மாட்டேங்குது. இருங்க, உடம்புலேயே சுடுவான். எப்பா உடம்புல சுட்டா அடுத்த செகண்டே மாட்டியாயிடுச்சு. இவன் சொல்கிற பேச்சை கேட்டு அந்த போலீஸ்காரனுக்கு போய் சொல்லியிருந்தோன்னா அவ்வளோதான். ஊர் ஃபுல்லாக ஜாம்பி பரவிட்டுருக்கோம். போலீஸ்காரன் நம்மளை கழுவி ஊற்றி இருந்திருப்பான். எப்படியோ பயங்கரமாக சாவச்சாச்சு. உடம்புக்குள்ளே பூந்து பார்த்தீங்கன்னா எல்லா வயிற்றையும் கீச்சிட்டேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வேற எங்கன்னா இருக்கான்னு போய் பார்க்கலாம். இவன் சொல்கிற பேச்சு மட்டும் ஆனால் கேட்டுறவே கூடாதுங்க. ஆனால் இந்த ஜூக்குள்ளே எப்போவுமே எக்கச்சக்க விலங்கு இருக்கும். ஆனால் இப்போ பாருங்களேன், ரொம்ப தூரம் போனால் தான் சும்மா எங்கன்னா ஒரு விலங்கு வருது. ஒருவேளை ஏற்கனவே எல்லா விலங்கும் தப்பிச்சு போயிடுச்சோ, ஊருகள் ஆல்ரெடி அட்டகாசம் பண்ணிருக்கோ என்னவோ. ஆனால் நம்ம ஏரியாவில் போலீஸ்காரன் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பியுமே அளக்கானோம். எனக்கு தெரிஞ்சு ஊர் ஃபுல்லாக பரவிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரனே லேட்டாக தான் நமக்கு வந்து தகவலை சொல்லியிருக்கான் பைத்தியக்காரன். இதோ கீழே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், எருமாடு இருக்குது. எருமாடு வந்து நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. இதுமாரி பெரிய பெரிய டைனோசர் தான் பார்த்தீங்கன்னா மூக்கு பிடிச்சி கரெக்டாக வருது நம்மக்கிட்ட. குட்டி குட்டி விலங்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வர மாட்டேங்குது. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த எருமாடை வந்து காலி பண்ணிடலாம். எப்படி வாலாட்டின்னு போது பாருங்க. போடு, வால் மேலே ஒரு அடி போட்டாச்சுங்க. கரெக்டாக லேசரை வந்து இறங்கியாச்சு கண்டத்தில். ஓகே, நம்ம வந்து வேற எங்கன்னா போயிடலாம்.
ஸோ நம்ம வந்து விலங்குலாம் நிறையா சாவடிச்சிட்டோம். ஸோ மிச்சம் மீதி இருக்க விலங்கையும் பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி டக்குன்னு சாவடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூவியே நான் ஒரு 4 வாட்டி கிட்ட சுற்றிட்டு இருப்பேன் போலங்க. ஆனால் ஒரு இது விலங்கையுமே பார்த்தீங்கன்னா ஆளை காணோம். எங்கே என்னன்னே ஒன்றும் புரியல எனக்கு, எதையுமே காணோம். அதுவும் சரிதான். அடா இவன் ஒருத்தங்க ஆனால் ஒன்று அதுவும் சரிதான் சொல்லிட்டு நம்மள சாவடிக்கிறான். நானே ஏற்கனவே இங்கே ஒரு விலங்கையும் காணுன்ற டென்ஷனில் இருக்கேன். ஜாம்பி வந்து பறவையிட போதோடனே இவன் ஒருத்தன் கூறுகளை பார்த்தீங்கன்னா இன்னும் டென்ஷன் எடுத்துக்கிறான். அதுவும் சரிதான் அப்படின்னு. A few moments later. கைஸ் எல்லா இடத்துலையுமே தேடியாச்சு. ஸோ ஒரு விலங்குமே பார்த்தீங்கன்னா ஆளக்கானோம். நம்ம வந்து போலீஸ்காரனாச்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா தகவலை சொல்லிடலாம் எல்லா விலங்கையும் போட்டாச்சு அப்படின்னு. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா விலங்கையும் ஜூவில் இருக்க எல்லா விலங்கையும் ஒரு விலங்கு விடாமல் மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டேன் சார். தம்பி என்னத்தை சாவடிச்ச நீ? ஆல்ரெடி ஊருக்குள்ளே எக்கச்சக்க ஜாம்பி பரவிடுச்சுன்னு தகவல் வந்துருச்சு. நீ என்ன தாண்டா கட்டின? யோ சார் பார்த்து பேசு. நீ ஃபஸ்ட்டே சொல்லணும் இது மாதிரிலாம் ஜாம்பி பரவி இருக்கு அப்படின்னு. நான் ஜூக்குள்ளே போகும்போதே ஒரு 2-3 விலங்கு தான் இருந்துச்சு. மற்ற எல்லா விலங்கும் ஆல்ரெடி காணாமல் போயிட்டு தான் இருந்துச்சு. என்ன லேட்டாக வந்துக்கிறேன்னு சொல்லுங்கிற? நீ ஃபோன் பண்ணி என்ன சீக்கிரம் கூப்பிட்டுருக்கணும். இதெல்லாம் ஃபுல்லாக உன் தப்பு தான், ஏன் தப்புலாம் ஒன்றும் இல்லை. சரி மன்னிச்சிட்டு தம்பி, ஊருக்குள்ளே எக்கச்சக்க ஜாம்பி இருக்குது. அந்த ஜாம்பியெல்லாம் நீ தான் சாவடிச்சாகணும். அப்படியா? ஓகே சார் பரவாயில்ல, நம்ம சிட்டிக்காக காப்பாற்றுறேன். நான் தான் சூப்பர் மேனாச்சே. கைஸ் சிட்டிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாம்பி பரவிடுச்சான். ஸோ சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா ஜாம்பியுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பொழந்து கட்டலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ். அதுவும் சரிதான். அடாங்க இவன் ஒருத்தன்.